Hello, my dear folks. Welcome to Anti-YouTuber vlog. Normal day. இன்னைக்கான நாள் எப்படி போச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இதான் மக்களே நியூ செட்டப். எப்படி நம்ம பேக்ரவுண்டு ஒன்றுமே இருக்காது. ஃபஸ்ட் அது பரவாயில்ல, அந்த இது பேனர்ஸாக ஒட்டி வச்சுருப்பேன். இப்போ பேனர்ஸ் கூட இல்லை. பின்னாடி காலி கிரவுண்டு. முன்னாடி இந்த டேபிளை க்ளீன் பண்ணிவிட்டு, அங்கே ட்ரைபாடையும் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு, அதில் ஃபோனை சொருவிட்டு, இதை பார்த்தீங்களா மைக்கெல்லாம் தூக்கின்னு வந்து அப்படி சும்மா மாசாக யூடியூபர் மாதிரி உட்காந்துட்டேனா, மதன் கௌரி மாதிரி உட்காந்துட்டேனா, அவ்வளோதான் முடிஞ்சு. இருக்கிற பொருளை வச்சு பக்கா காட்டுறோம். இதுக்கப்புறம் அவ்வளோதான். இந்த செட்டப், இந்த ட்ரை போடுறதுக்கப்புறம் எங்கேயும் ஊற போகிறதில்ல. இந்த மைக்கும் இந்த ட்ரா விட்டு வெளில போக போகிறதில்ல. என் ஃபோனை என்னை விட்டு போக போகிறதில்ல. தினமும் அப்படி இந்த மாதிரி சேரை போட்டு உக்காந்து அதில் சொருவி வீடியோவை எடுத்து கட் பண்ணி அப்லோட் பண்ண வேண்டியது தான். வேறு ஒன்றும் இல்லை. ஓகே, இன்றைக்கி நாள் எப்படி போச்சுன்னு கேட்டிங்கன்னா, ஓகே, வீட்டில் தான் இருந்தேன். வெட்டியாக இருந்தேன்னு சொல்ல முடியாது, வீட்டில் தான் இருந்தேன். அதனால் எதுவும் பெருசாக நடக்கலை. வீட்டில் இருந்தேன், உட்காந்து அசைன்மெண்ட் ஒர்க்லாம் இருந்தது. அசைன்மெண்ட் ஒர்க்லாம் முடித்தேன். இப்போ உட்காந்து காலேஜுக்கு வந்து கிளப்பில் வந்துட்டு லெட்டர் ரெடி பண்ணோம் எல்லாருக்கும். இவங்க இத்தனை வருஷம், இந்த ஒரு வருஷம் பூரா இதில் தான் வேலை செஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு லெட்டர் ஐடி அவங்களோட இது போட்டு அவங்க பேர் எழுதி சைன் பண்ணி எல்லோரும் சைன் பண்ணி கொடுப்பாங்க. அது உட்காந்து லெட்டர் ஐடி அடிச்சுன்னு இருந்தேன். கண்ணுக்கு என்னெல்லாம் ஏறிது. அப்படியே போயிட்டு தூங்க வேண்டியது தான். ரூமில் லைட்டாக வந்துட்டு பொருட்கள்லாம் இருக்குது. அந்த பொருள்லாம் தூக்கின்னு போய் வெளில வச்சுட்டு பாயை போட்டோமா படுத்தோமான்னு தூங்கிடுவோம். இன்றைக்கி உங்களுக்கு என்ன சொல்லலாம்னா, முதல்ல செட்டப் எப்படி இருக்குன்னு பார்த்து எல்லோரும் வந்து ஒரு கமெண்ட் போடுங்க. பார்க்குறவங்க கமெண்ட் போடுங்க, அவ்வளோதான். மறக்காமல் கமெண்ட் போடுங்கடா. குட், அவ்வளோதான். இனிமேல் வந்துட்டு நம்ம விஜய் வரதராஜன் அந்த மாதிரி நானும் வந்து என்னென்னலாம் பார்க்குறேனோ, ஏதாச்சும் ஒரு நல்ல வீடியோ யூடியூப்லேயோ இல்லை வேலையும் பார்க்க மாட்டேன். யூடியூப் மட்டும் பார்ப்பேன். யூடியூப்பில் ஏதாவது இன்ஃபர்மேட்டிவான வீடியோவோ இல்லை இன்றைய தகவல் அந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா எத்தனை வந்து போட்டு உங்கள்கிட்ட சொல்லிவிட்டு அந்த வீடியோக்கான லிங்க்கையும் கீழே போட்டுட்டு போகிறேன். வேணா நீங்கள் போர் அடிச்சது டைம் இருந்ததுன்னா அதை உட்காந்து பாருங்கள், நல்லாயிருக்கும். அப்புறம் எதை பற்றி பேசலாம் பார்த்தீங்களா? இந்த மாதிரி தான் நம்ம வீடியோ இருக்கும். ஃபஸ்ட் எல்லோரும் வந்துட்டு முன்னாடியே வந்து ப்ரிப்பேர்லாம் பண்ணி வச்சுட்டுலாம் வந்து வீடியோலாம் பண்ணுவாங்க. நம்மளாம் பார்த்தீங்களா ஐயா இந்த இது ஸ்கர்ட்டன் வேறு காண்டி தின்னு. என்ன சொல்லணும்னா, நம்ம மட்டும் தான் ஆன் பண்ணி வச்சுட்டு இந்த மாதிரி கர்டன் தள்ளுறது, என்ன பேசுறதுனே தெரியாமல் பேசுகிறது, இதெல்லாம் வீடியோவாக போடுவோம். ஓகே, அவ்வளோதான். உங்கள் எல்லாருக்கும் வந்து என் நண்பன் ஒருத்தனை காட்டுறேன். பிங் பாங், இவன் தான் என் நண்பன். பிக்கி பேங்க்கில் டாக்கிங் டாம். இவன் வந்து ஒரு ராசியான புல்லப்பில். எப்போ இவரை நான் வெளில எடுத்து காசு போட ஆரம்பித்தாலும் காசு நல்லா ரொம்ப கை நிறையா காசு கொடுப்பாப்புல. எங்கள் வீட்டில் இவர் காசு போட சொல்லி வாங்கி கொடுத்தாங்க. நல்லா காசு சேருவாப்புல. இவ்வளோ தூரத்துக்கு முட்டுற அளவுக்கு சேருவார். திடீர்னு மறுநாள் பார்த்தா காணாமல் போயிடும். எங்கே காணாமல் போச்சு, சரி நம்ம தான் தப்பாக நினச்சிட்டோம் போல் அப்படின்னு நினச்சி நானும் போட்டுனே இருப்பேன். திரும்ப காணாமல் போயிடும். நானும் போட்டுனே இருப்பேன். ரொம்ப உரம் காணாமல் போயிடும். அது என்னன்றதே நான் ஒரு 4-5 வாட்டி காணாமல் போனதுக்கப்புறம் தான் கண்டுபிடிச்சேன். எங்கள் வீட்டில் இதை பார்த்து நான் இல்லாத அப்பாவை பார்த்து காசு தூக்கிடுறாங்கன்ட்டு. அதுவே எனக்கு தெரியாது. எவ்வளோ அப்பாவே பிள்ளையாக இருந்திருக்கேன் பாருங்கள். அதுதான் வச்சு எல்லாத்தையும் வாங்கியிருப்பாங்க எங்கள் வீட்டில். ஸோ நான் அவங்க சேவ் பண்ணுறதுக்கு நான் ஒரு சாக்கு, அதில் நானும் சாட்டிஸ்ஃபை ஆனேன், அவங்களும் சாட்டிஸ்ஃபை ஆனேன். அந்த கதை தான் எங்கள் வீட்டில். சரி, இவன் தான் நல்லா காசு நிற்கிறான்னு சொல்லிட்டு இப்போ வந்துட்டு என் ரூமில் தூக்கின்னு வந்து இவரை வச்சிட்டேன். இவரை வச்சு நான் டெய்லி முடிஞ்ச அளவுக்கு அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு ₹1 உள்ளே போட்டு வரேன். லாஸ்ட் ஒரு 2 வாரமாக போடல, அது வேறு விஷயம். திரும்ப ஸ்டார்ட் பண்ணுவோம். எவ்ரிடே இஸ் எ நியூ டே. திரும்ப ஸ்டார்ட் பண்ணி தினமும் அட்லீஸ்ட் ₹1 இதில் போட்டு கன்சிஸ்டன்சி மெயின்டைன் பண்ண போகிறேன். அவ்வளோதான். அப்புறம் ஃபாகு, இது என் பிறந்த நாளைக்கு எங்கள் அண்ணன் எனக்கு வந்து 18 பர்த்டே கிஃப்ட்டுகள் வாங்கி கொடுத்தாப்புல. அதில் ஒன்று இது நான் தான் போய் வாங்கிட்டு வந்தேன். நான் தான் இது வேணும்னு அதெல்லாம் முடியல, இது வேணும்னு எங்கள் அண்ணன் வாங்கி கொடுத்தான். அப்புறம் யூஸ் பண்ணவே இல்லை. யூஸ் பண்ணுவோம், என்ன காசு பணம்னா யூஸ் பண்ணுவோம், வேஸ்ட்டாக வச்சுக்கலாம். இது ஒன்றும் ப்ரொமோஷன்லாம் இல்லை, இது நல்லா இருக்கும் அப்படி. அதனால்
வாங்கினேன், சொல்லிட்டேன். வேறு என்ன? ஆ ஒரு புத்தகம் ஒன்று கேட்டுக்கிட்டு இருக்கேன் நண்பர்களே, பல வருஷமாக கேட்குறேன். எப்போவுமே வந்துட்டு அதான் இந்த 6-7 தாண்ட மாட்டேன், 6-7 எபிசோடை தாண்ட மாட்டேன். என்ன புக்குன்னு பார்த்தீங்கன்னா ரிச் டாட் புவர் டாட். நானும் ஆரம்பிப்பேன், பாதி கூட இல்லை, கால்வாசி அந்த 2வது சாப்டர் வரைக்கும் போவேன், அதுக்குள்ளே ஆஃப் பண்ணுறேன். ஏதாச்சும் ஒன்று வந்துடும், அப்படியே ஆஃப் பண்ணுறோம். முன்னாடி இப்போ கேட்டதெல்லாம் மறந்து போயிடும். ஏன்னா அது ரொம்ப வந்து சயின்டிஃபிக் டாப்பிக்காக ரொம்ப பேசினே இருப்பார், கடகடன்னு போவார். ஸோ வந்துட்டு நம்ம கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக நிறுத்தி கேட்காதான் அது தெரியும். அதனால் வந்துட்டு மறந்து போயிடுவேன். இப்போ தான் ஏதோ கொஞ்சம் ஆரம்பித்து 10வது எபிசோடு வரைக்கும் தள்ளின்னு வந்திருக்கேன். இன்னும் அப்படியே வந்துட்டு 29 எபிசோடு வரைக்கும் போயிட்டு, சப்போஸ் அதை மொத்தமாக முடிச்சிட்டேன்னா சம்மரி ஆஃப் அவுட் தான் ரிச் டாட் புவர் டாட். மறந்துட்டேன். சம்மரி ஆஃப் ரிச் டாட் புவர் டாட் உங்களுக்காக போடுறேன், எல்லோரும் கேளுங்க. எல்லோரும் ஃபினான்ஸ் க்ரிக் என்ன சொல்லுவாங்களே, ஃப்ரிட் ஃபினான்ஸ் ப்ரிட்டாக மாறுங்க. அவ்வளோதான், நம்ம தான் அவ்வளோதான். இதான் ஃப்ரேம். இதுக்கப்புறம் நம்ம சேனலில் இந்த மாதிரி தான், இந்த ஃப்ரேமில் தான் இதுமாரி வீடியோ வரும். அப்படியே எவ்வளோ சொகுசாக இருக்கும் பார்த்தீங்களா, ஜாலியாக இருக்கும் உட்காரு. அது பார்த்தா வேடிக்கை பார்த்துருக்கலாம். இங்கேயே பக்கத்துலேயே என் லேப்டாப் இருக்குது. அப்படியே இந்த லேப்டாப்பில் உட்காந்து ஒர்க் பண்ணுவேன். ஒர்க் பண்ணிட்டு அதை அப்படியே மூடி வச்சுட்டு உட்காந்து வீடியோ போட்டு ஆரம்பிச்சு. அவ்வளோதான். ஓகே, உங்களுக்கு ஏதாவது ஒரு லைஃப் லெசன் சொல்லிட்டு போகலாம், இல்லை ஏதாச்சும் ஒரு கருத்து சொல்லலான்னு ரொம்ப நேரமாக யோசிக்கிறேன், எதுவுமே ஞாபகம் வர மாட்டேங்குது. இன்னொன்று நான் காட்டுறேன், என்னோடய சைட்டேஷன். ஆமாம், இதுதான் என்னோடய சைட்டேஷன். நானே டிசைன் பண்ணது. அப்புறம் எனக்கே கொடுத்தாங்க. எங்கே மாட்டுறதுன்னு தெரியாமல் வீட்டில் எங்கே எடுத்துன்னு வந்து மாட்டி வச்சுருக்கேன் நான். மற்றதெல்லாம் மீதி 2 சைட்டேஷன் இருக்கும். அது 2 வந்து ஹாலில் இருக்கும். இது ஒன்று மட்டும் வந்து அங்கே மாட்ட இடம் இல்லை. ஸோ போய் நான் இங்கே வச்சிட்டேன். இப்படி நல்லா இருக்கும். அவ்வளோதான் நண்பர்களே, இன்னைக்கான வீடியோ. ஐயோ நம்ம ஒட்டின்னு இருக்கு. ஓகே, இதெல்லாம் அவங்க சொல்லிட்டு போகலான்னு பார்த்தேன். இன்னைக்கு என்ன நிறைய கண்டென்ட் கேட்டேன் நண்பர்களே, உங்களுக்காக ஏதாவது ஒன்று சொல்லிட்டு போகலான்ட்டு. ஆனால் எல்லாத்தையும் மறந்து பார்த்தேன். என்ன இது சொல்லலாம்? ஆரியன் இன்வேஷன் என்று ஒரு இது ஹிஸ்டாரிக்கல் இது, ஓகேவா, ஹிஸ்டாரிக்கல் இன்சிடெண்ட். ஆரியன் இன்வேஷன் ஒன்று நடந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. அதை பற்றி கேட்டுட்டு இருந்தேன். அதை பற்றி கேட்டு அதை உங்கள்கிட்ட சொல்லலாம்னு நினச்சேன். அதை சொல்லிடுறேன். ஆரியன் இன்வேஷன் என்பது ஒன்றுமே கிடையாது. ஆரியன் இன்வேஷன் ஒன்று நடக்கவே இல்லை. அதெல்லாம் ஒன்று என்ன தெரியுமா, நிறைய பேர் சொல்லுவாங்க ஆரியன் இன்வேஷன்னா அது இது அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஆரியன் இன்வேஷன் ஒன்று நடக்கவே இல்லை. ஆரியன் இன்வேஷன் போல் ஆரியன் மைக்ரேஷன் என்று தான் நடந்தது, ஓகேவா. முதல்ல ஆரியன்ஸ்னால் யாருன்னா, இந்த மிடில் ஈஸ்ட்டில் வந்துட்டு ஒருத்தங்க இருப்பானுங்க, ஓகேவா. அவங்க தான் இருக்கிறதுலே நாங்கள் தான் பழசு அப்படின்னு சீன் போடுவானுங்க. ஆனால் அவனுக்கு கிடையாது, அது ஒரு விஷயம். அவனுங்களும் வந்து ஒன் ஆஃப் த அப்படின்னா சொல்லலாம், ஓகேவா. அதான் அந்த பிஃபோர் காமன் ஏரா பிசிஇ இருக்குல்ல. பிசிஇ வந்து செஞ்சுரி 5th செஞ்சுரி 6th செஞ்சுரிலாம் அவனுங்க இருந்தானுங்க, ஓகேவா. அங்கே இருந்து கொஞ்சம் பேர் மைக்ரேட் ஆகி இங்கே வந்தானுங்க. கொஞ்சம் பேர் இங்கே மைக்ரேட் ஆகி வரும்போது அவனுங்க ஒரு மொழியை கொண்டு வந்தானுங்க. இண்டோ ஆரியன் சொல்லிட்டு ஒரு இது மொழி எடுத்துன்னு வந்தானுங்க. அந்த மொழி தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா சான்ஸ்கிரிட், ஓகேவா. இண்டோ ஆரியன்ற ஒரு பேச்சு வழக்கு, ஒரு மொழி. அந்த மொழி தூக்கின்னு வந்து இங்கே இருக்க ஒரு மொழியோட, இந்த இடத்துல வந்துட்டு அரப்போ சம்திங் நம்ம சம்திங் மொழி இருந்தது. அந்த மொழியோட வந்துட்டு எல்லோரும் பேசி அந்த 2 மொழியும் ஒன்று சேர்ந்து போட்ட ஒரு குட்டி தான் சான்ஸ்கிரிட், ஓகேவா. நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, சான்ஸ்கிரிட் தான் இருக்கிறதுலே பழசு, சான்ஸ்கிரிட் தான் முதல்ல இந்தியாவில் வந்தது, நீ தமிழுக்கெலாம் முன்னோடி சான்ஸ்கிரிட்டு அப்போல்லாம் சீன் போடுவானுங்கள்ல. அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஆரியன்ஸ் வழியாக வந்தது தான் வந்துட்டு சான்ஸ்கிரிட்டு, ஓகேவா. அதுவும் இல்லாமல் ஆரியன் இன்வேஷன் ஒன்று இப்போ இருக்க இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியன்ஸ்னு இருக்கவங்கள, நார்த் இந்தியன்ஸ் ஜீன் எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாருமே வந்துட்டு ஆக்சுவல் இந்தியன்ஸ் கிடையாது, ஓகேவா. நார்த் இந்தியன் நம்மளே ஆக்சுவல் இந்தியன்ஸ் கிடையாது தான், பட் இருந்தாலும் அவங்களோட ஜீன் எடுத்து அவங்க டிஎன்ஏ இதுபடி பார்த்தீங்கன்னா அவங்க ஆக்சுவல் இந்தியன் கிடையாது. மீன்ஸ் இப்போ வந்துட்டு இது இப்போ என்னது சிந்து சமவெளி நாகரிகம் சொல்லுவாங்கள்ல, அங்கே வந்து ஒரு லேடியோட எலும்பு கூட வந்து கிடச்சிது. அதுதான் இருக்கிறதுலே பழைய வந்து சிவிலைசேஷன்,
அங்கே இருக்கிற இது எடுத்து டெஸ்ட் பண்ணி டிஎன்ஏ எடுத்து டெஸ்ட் பண்ணால் இங்கே இருக்க நார்த் இந்தியன்ஸோட இது இப்போ என்னது மேட்சே ஆகலை. அப்போ தான் தெரிஞ்சது இவங்க. அப்புறம் சரின்னு சொல்லிட்டு அதுக்கு அடுத்து வந்தவங்கலாம் தான் ஆரியன்ஸ். அவங்கெல்லாம் அவங்க இதில் செக் பண்ணி பார்த்தா அவங்க இதில் சிங்க் ஆகுது. ஸோ இவங்கெல்லாம் வந்து ஆரியன்ஸ் ஃபேமிலி ட்ரீயை சார்ந்தவங்க தவிர இவங்க இந்தியன்ஸ் ஃபேமிலி ட்ரீ சார்ந்தவங்க கிடையாது அப்படின்றத வந்து கன்ஃபார்ம் பண்ணாங்க. அதை கன்ஃபார்ம் பண்ணோடனே சரி ஆரியன்ஸும் பழையவங்க தானே, அப்போ நம்மளோட மொழியும் பழசு தான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க குதிக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. தமிழ்லாம் வேஸ்ட்டு, இதுதான் அங்கே எத்துன்னு சொல்லிட்டு குதிக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. நம்ம இருக்கிறதெல்லாம் ஆர்கியாலஜி பண்ணி இது பண்ணி கண்டுபிடிக்கும் போது தான் இதுவும் தெரிய வந்தது. அந்த பொண்ணு உடம்புலேருந்து ஒரு டிஎன்ஏ தாங்க சொன்ன தெரியுமா, அந்த டிஎன்ஏவும் நம்ம தமிழர்களோட டிஎன்ஏவும் வந்து லிங்க் ஆகும். ஒரு இது சிங்க் இருக்கும். அப்போ தான் தெரியும் இங்கே இருந்தவங்க அங்கே போயிருக்கலாம், இங்கே இருந்தவங்க அங்கே போயிருக்கலாம், இல்லை அங்கே இருந்தவங்க அங்கே வந்துருக்கலாம், எப்படியோ. பட் ஆனால் வந்து அவங்களுக்கும் இவங்களுக்கும் வந்து லிங்க் இருக்குது. அதனால் வந்துட்டு இவங்க எல்லாருமே வந்துட்டு ஒரு ரீஜியன், இந்த சிந்து சமவெளி நாகரிகமாக இருக்கட்டும், இல்லை தமிழ் நாகரிகமாக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே ஒரு குரூப் ஆஃப் பீப்புளு. அங்கே இருக்கவங்க ஒரு குரூப் ஆஃப் பீப்புளு. இவங்களுக்கு அந்த இருக்க குரூப் ஆஃப் பீப்புளோட இங்கே இருக்க குரூப் ஆஃப் பீப்புள் வந்து பழையவங்க, தொன்மையானவங்கன்றதை கண்டுபிடிச்சிருக்காங்க ரீசெண்ட்லி. ஓகேவா? அதை தான் இன்றைக்கி நான் கேட்டேன். ஆரியன் இன்வெஸ்டிகேஷன் ஃபேக்குன்றதை வந்துட்டு எப்பயோ நிரூபிச்சிட்டாங்க. பட் ஆனால் இந்த டிஎன்ஏ ஆதாரங்கள் இது எல்லாத்தையும் வந்து இப்போ தான் வந்துட்டு ஒரு பேப்பராக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த பேப்பரை படித்தேன், ப்ளஸ் கேட்டேன், கொஞ்சம் படித்தேன், அதுக்கு மேலே புரியல. ஸோ வந்துட்டு அதை வந்து தமிழ் போட்டு கேட்டேன், புரிஞ்சது. அதை வந்து உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். இதுதான் ஓகேவா? லைட்டாக வந்துட்டு அது பேர் என்னது, ஹிஸ்ட்ரி ஊசி போடுற மாதிரி இருக்கும். அவ்வளோதான். ரொம்ப பிச்சைக்கார மாதிரி உட்காந்து இது மாதிரி இருக்கும். பட் தெரிஞ்சுக்கோங்க, இன்றைய தகவல் சும்மா ஒரு தகவல் போட்டு போகிறேன், அவ்வளோதான். சரி நண்பர்களே, இதே மாதிரி நாளைக்கு ஏதாவது பார்த்தனா அதே எடுத்துன்னு உங்களை சொல்கிறேன். அது வரைக்கும் உங்களிடம் ஏற்படுது உங்கள் நான் இளமாறன், சைனிங் ஆஃப். பாய் பாய்.